தகவல்களை பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் வெப்சைட் மூலம் நேரடியாகவும் அவதூறு செய்திகளை அழைத்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன். அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சி அளிக்க வேண்டியிருந்தது. அந்த சாட்சியம் ஏறத்தாழ 1.5 மணி நேரம் நடந்தது. எனக்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த 21 நிறுவனங்களில் 10,800 கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாக்கில் அதே போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, என் மீது களங்கம் விளைவிக்கின்ற வகையில் தவறான செய்திகளை ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீதியரசு அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன். 18 நிறுவனங்களுக்கும் 21 நிறுவனங்களில் 18 நிறுவனங்களுக்கும் எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இருக்கின்ற 3 நிறுவனங்களும் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக செயலற்று இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையை என் மீது தவறான செய்திகள் சொல்லி மக்களுக்கு என் மீது இருக்கின்ற மரியாதையும் மதிப்பையும் மாண்பையும் கிடைக்கின்ற அளவிற்கு அவர் செய்திகளை சொல்லி விளம்பரம் தேடியிருக்கிறார். ஆகவே அவர் மீது வழக்கு தொடர்ந்து இன்றைக்கு சாட்சியம் நிறைவேறியிருக்கிறேன். சாட்சியத்தை சொல்லியிருக்கிறேன். அடுத்த 22ஆம் தேதி செப்டம்பர் 22ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்.